அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான டாபிக் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவரை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இந்திய அரசின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற நீதிபதிக்குரிய அனைத்து தகுதியையும் இவர் பெற்றிருக்க வேணும். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதே குடியரசுத் தலைவரால் எந்த நேரமானாலும் இவரை நீக்கிடும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீதிபதி, அப்படி இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு பெற்றிருக்க வேண்டும். தனது பதவி விலகல் கடிதத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டாக குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், பதவி விலகிடலாம். அடுத்தது, மத்திய அரசுக்கு அவ்வப்போது சட்ட ரீதியாக ஆலோசனை தேவைப்படும் போது இவர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்லும் அதிகாரம் பெற்றவர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொள்ளும் அதிகாரம் பெற்றவர். யாரு? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அதாவது பார்த்தீங்கன்னா கீழவை மேலவை இந்த 2 அவைகளிலும் பேசுறதுக்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. ஆனால் ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா வாக்கெடுப்பு நடக்கும்போது வாக்களிக்கிறதுக்கு இவருக்கு என்னது உரிமை கிடையாது. ஸோ வாக்களிக்க முடியாது. ஒரு எம்பிக்குரிய அனைத்து சலுகைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார்ல, அவருக்குரிய அனைத்து சலுகையும் இவர் பெறுவார். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றத்திலையும் இவர் வழக்காடும் உரிமை இவர் பெற்றிருக்கிறாரு. மத்திய அரசு சார்பாக இவர் வழக்காடுவார். குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறும் அதிகாரம் இவருக்கு உண்டு. ஸோ இவர் முக்கியமானவர் இந்திய அரசாங்கத்திற்கு. தற்போதைய இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கட்ரமணி. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.